மக்களே, பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா திவாகர் மற்றும் வினோத்துக்கு காலிலே ஏகப்பட்ட சண்டைகள் நடந்திருக்குது போல. அதை பேஸ் பண்ணி ஒரு அன்சீன் ப்ரோமோ. அடுத்து டைட்டில் வின்னர் இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு இன்புட்டை சொல்லி பயங்கரமா இப்போ பேசு பொருளா பேசிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் வாட்டர்மெலன் செம கடுப்பாயிட்டு பிரவீன் கிட்ட வந்து பேசினதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கனி மற்றும் அமித்தோட சில கான்வர்சேஷனா இருக்கட்டும், அப்சரா மற்றும் திவ்யாவோட கான்வர்சேஷனா இருக்கட்டும்ன்ற மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். மொதல் விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9ஓட டைட்டில் வின்னர் யாரா இருப்பாங்க அப்படின்றது தான். அதுல தேர்ட் ப்ரோமோல ஒரு டைலாக் பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு திவ்யாவை பார்த்து. என்ன சொல்லியிருப்பாருன்னா, யாரையும் நீங்க சம்பாதிக்கலன்னு ஃபீல் பண்ணிக்கல, என்ன சம்பாதிச்சிருக்கீங்க. ஸோ என்னை மீன்ஸ் என்ன, பிக் பாஸ் பிக் பாஸை சம்பாதித்திருக்கிறீர்கள் அப்படின்றது எடுத்து பார்த்தீங்கன்னா என்னது, பிக் பாஸை சம்பாதித்தீர்கள்ன்றது பிக் பாஸ் அஸ் அ பர்சன், அந்த ஒரு வாய்ஸ்ன்ற பர்சன் இல்ல பிக் பாஸ் டைட்டில் அப்படின்றது தானே. பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் திவ்யா அப்படின்போது அந்த பிக் பாஸ் தானே முன்னாடி வருது. ஒருவேளை டைட்டிலோட இன்டைரக்ட் இன்ட்டு கொடுத்துருக்காரோ அப்படின்ற மாதிரி பேசு பொருளா இப்போ சோஷியல் மீடியாவில் மாறிட்டு இருக்கு. இதுதான் க்ளூவோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எக்ஸ் தளத்தில் பேசிட்டு இருக்காங்க. தெரியலையே, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது பிக் பாஸ் அப்படின்றதும் கனெக்ட் ஆகுது. தெரில, அதை எடுத்துன்னு வந்து உங்ககிட்டயே சேர்த்துட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லிருங்க கமெண்ட் செக்ஷன்ல. இது ஒரு பக்கம். அடுத்ததாக லைவ்ல பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இவங்கள்ல இருக்காங்க இல்லையா, அன்சீன் ப்ரோமோவுக்கு போயிடுவோம். அன்சீன் ப்ரோமோல காலையிலே என்ன பண்ணியிருக்காங்க, வேக்கப் சாங் போட்டு எழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு செட் ஒர்க் போட்டுட்டு இருக்காங்க போல. போட்ட உடனே அந்த இடத்துல வந்து இவர் என்ன சொல்றாரு, யாரு வினோத் வந்து வெளியே கோவில் செட்லாம் போட்டிருக்காங்க. எப்படி வெளியே கோவில் செட்லாம் போட்டிருக்காங்க, கலை சீக்கிரம் குளிப்பாட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கலையும் வாட்டர்மெலானும் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. கலை சீக்கிரம் குளிப்பாட்டிட்டு வா அப்படின்னும் போது என்ன அர்த்தம், வாட்டர்மெலான குளிச்சுட்டு சீக்கிரம் கூப்பிட்டு வா கோயிலுக்கு போகலாம் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அவர் என்ன பண்றாரு, திவாகரை தான் சொல்றாரு. அது திவாகர்ன்ற பேர் சொல்லாம திவாகரை மாடு மாடு மாடுன்னு அழைக்கிறாங்கல்ல, நேற்று அதை வச்சு தான் கலாச்சிட்டு இருந்தாங்க. அதான் சொல்றாரு, கலை சீக்கிரம் குளிப்பாட்டிட்டு வா கோயிலுக்கு போகலாம் அப்படின்றத மீன் பண்றாரு. ஸோ என்ன பண்ணோம்னா வாட்டர்மெலானை போய் குளிக்க சீராட்டி இதெல்லாம் எடுத்துட்டு வந்து கோயிலுக்கு எடுத்துட்டு வா பேசலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, இது சொன்ன உடனே வாட்டர்மெலான் சைலண்ட் ஆயிட்டு அடுத்து என்ன பண்ணிட்டாரு, டே ரிப்பன் ஏதாவது இருக்காடா, ரிப்பன் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அங்க கிச்சன் ஏரியாவில் போயிட்டு ரிப்பன் எதுக்கு, அந்த மாட்டு கொம்புல ரிப்பன் கட்டுறதுக்கு தான். ஓகே, அதை சொன்ன உடனே வரியா 1vs சொன்ன வரியா, ஒரு நாள் சண்டை போட்டு ஜெயிச்சு பார்க்கலாம், வரியா 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 அப்படின்ற மாதிரி வாட்டர்மெலான் அப்படியே சட்டை கிட்ட போடாம அவ்வளவு வீராப்பா நடந்து போறாரு. இது நான் காலில் பார்க்கல, ஏன்னா நானும் தூக்கம் முக்கியம் இல்ல மக்களே. எழுந்து போறாரு அந்த இடத்துல, வா ஜெயிச்சு பாப்பா, வா சண்டை போட்டு ஜெயிச்சு பாரு, வா 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 அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வினோத் என்ன சொல்றாரு, யோ நான் வேற கேட்டுட்டு இருக்கேன், நீ ஏன் குறுக்குல வர, நான் வேற ஏதோ பேசிட்டு இருக்கேன், நீ ஏன் வர, நான் உன் பேரை சொன்னா சொல்லு, உன் பேரை சொன்னான்ட்டு. உன் பேரை சொல்லல, ஆனா பேரை சொல்லாம நாங்க எல்லாத்தையும் சொல்லுவோம். எப்படி நாங்க வினோத் வருது பேரை சொல்லாம நாங்க அட்டாக் பண்ணுவோம், பேரை சொல்லாம பேசுவோம் அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. நான் உன் பேரை சொல்லலப்பா, சொல்லல அப்படின்னும் போது அப்படியே வாட்டர்மெலன் சைலண்ட் ஆயிட்டாரு. ஏன்னா வினோத் பேரை சொல்லாம இன்டைரக்டா தானே அடிக்கிறாரு. அது கேட்கிறாரு, ஓகே உன்னை பத்தி பேசினா, உன் பேரை சொல்ல, உன்னை பத்தி பேசினா, கலை கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ ஏன் குறுக்குல வர, கலை வரட்டும் நீ ஏன் குறுக்குல வரன்ற மாதிரி அடிக்கிறாரு. அது இன்டைரக்டா தான். பட் அது என்ன பண்றது, திவாகரால அது சொல்ல முடியாது, உன்னை பத்தி பேசலன்னாரு. ஆனா அவரை பத்தி தான் பேசுறாங்க. கலை கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ ஏன் குறுக்குல வர, நீ ஏன் குறுக்குல வரன்ற மாதிரி சொல்லினோட வாட்டர்மெலான என்ன பண்றதுன்னே தெரியல, பதில் இல்லை. ஒரு பக்கம் ஒரு அடி தாங்க மாட்டேன், எப்படி ஒரு அடி தாங்க மாட்டேன்னு டம்முன்னு டேபிள்ல ஒரு குத்து, எப்படி டம்முன்னு ஒரு டேபிள்ல ஒரு குத்து குத்திட்டார். ஓகே, அதுக்கப்புறம் குத்த முடியல, தூக்கி எரிஞ்சிருவான் பாருன்ற மாதிரி வினோத குத்துற மாதிரி போயிட்டு தூக்கி எரிஞ்சிருவான் பாருன்ற மாதிரி அவ்வளோ கோவம் இருக்கு, அவ்வளோ ஆக்ரோஷம் இருக்கு. வெளிப்படுத்த முடியல, வெளிப்படுத்தினா எங்கே ஏதாவது பிரச்சனையாயிருமோ, உடனே நமக்கு இந்த வந்திருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ரெட் கார்டு வாங்கி பார்த்தது இல்லை, அதுக்கு நம்ம ஆளாயிருவோன்ற ஒரு பயம் அவருக்கு இருக்கு. இது இன்னைக்கு 2-3 வாட்டி குத்தி இருக்காரு மக்களே டேபிள. ஸோ மதியம் கலாச்சிட்டு இருந்தாங்களே திவ்யா வச்சு, அப்பயே ஒரு டேபிள்ல ஒரு ஸ்ட்ராங்கா குத்திட்டு ஐயோ கை வலிக்குதே அப்படின்ற மாதிரி இருந்தார் அவரு. இது ஒரு பக்கம் நடக்க, இது அந்த ப்ரோமோவோட அப்டேட். சரி, லைவ் கான்வர்சேஷனுக்கு வருவோம். லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆதிரி எப்ஜே ஒரு பக்கம் சாப்பிட்றாங்க, பிரவீன் ராஜன் திவ்யா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் பொறுக்க முடியல வாட்டர்மெலானாண்ட. ஏன்னா பிரவீன் ராஜ் வந்து வச்சு செய்யறாப்புல, திவ்யா கூட உட்காந்து சாப்பிட்றது, திவ்யா கூட உட்காந்து பேசுறது எல்லாம் அப்படி பண்ணி வாட்டர்மெலான ட்ரிகர் மேல ட்ரிகர் ஹெவியா ட்ரிகர் ஆயிராரு, உச்சகட்ட ட்ரிகர் ஆகுறாரு வாட்டர்மெலானு. அங்க வந்து டே பிரவீன இதெல்லாம் நல்லா இருக்காடா பிரவீன, இப்படிலாம் பண்ணலாமாடா, என்னடா நீ இப்படி பண்ற, நான் பேசும்போது அதாவது நீ என்ன இப்படி பண்றன்ற மாதிரி அவருக்கு பொசசிவ் ஆகுது. அது திவ்யாவே ஒன்றும் சொல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை, திவ்யாவே ஒன்று சொல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க ஏன் ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதான் பாயிண்ட். அதை புரிஞ்சுக்காம அவர் கத்திட்டு போறாரு, உனக்கு என்னடா பிரச்சனை, இப்ப நான் அவங்க கிட்ட பேசுறேன், நீ ஏன்டா வரன்ற மாதிரி அங்க முடிச்சு விட்டான் பிரவீன்.
அதுக்கப்புறம் போயிட்டு இவர்கிட்ட பேசுறாரு, விக்ரம் கிட்ட. என்னடா விக்ரம், நீ மாட கூட சேர்ந்து இப்பெல்லாம் பண்ணுவேன், நியாயமாடான்னு. வாட்டர்மிலா, நீ கோச்சுக்கிறதுக்கு என்னடா இது இருக்கு, உங்ககிட்ட பாயிண்டே இல்லடா. அது உனக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னா அது கன்சிடரேஷன் இல்லை. அவங்களுக்கு பிடிச்சிருந்து மற்றவங்க பண்ணா நீ கேட்கலாம். அவங்களுக்கே பிடிக்கலன்னும் போது அதை அவங்க விருப்பப்பட்டு பேசுறாங்கன்னும் போது அதை போய் கேட்க முடியாதா? அதை பத்திலாம் சொல்ல முடியாதா? புரிஞ்சுக்கடா அப்படின்ற மாதிரி வாட்டர்மிலானுக்கு விக்ரம் அங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிறார். அங்க போயிட்டு விக்ரம் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அங்க சுபிக்ஷா ஊட்டி விட்டுருக்காங்க. அப்ப வாட்டர்மிலான் ஏதோ கமெண்ட், இந்த பாரு, உனக்கு ஊட்டி விடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கா? எனக்காவது ஒரு ஆள் இருக்கான், உனக்கு யாராவது இருக்காங்களாடா? ஏதாவது ஊட்டி விடுறதுக்கு ஏதாவது இருக்கா? சும்மா எதுவும் பண்ணணும்னு பண்ணாதடா, சும்மா ஓரப்போடான்ற மாதிரி செய்யறான் விக்ரம். காலில இருந்து உன்னை செருப்பால அடிச்சிருவேன்றான், சொல்லியாச்சு, பிச்சை எடுக்கிறேன்ட்டான். இப்ப யாராவது இருக்கிறானான்னு காரி துப்பாத குறையா செய்யறான். அடுத்து வெளியே போயிட்டு ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னும் போது, சத்தியமா உன்னெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன்டா என் சேனல்ல. உன்னை வச்சு ஒரு எபிசோடு கூட ஒரு பேப்பர் வச்சு ஒன்னு கூட எழுத மாட்டேனா? டே இதை நோட் பண்ணிக்கோ, எழுத கூட மாட்டேன். நீ கம்முன்னு கிளம்பு, நீ யாரு நீ அப்படின்ற மாதிரி செய்யறாப்புல. எப்படி செய்யறான் ஒரு பாயிண்ட்ல. இவரெல்லாம் வச்சு எழுதா, நீ இப்பயே எப்படி பண்றேன்னு தெரியும், உன்னை வச்சு ஸ்கிரிப்ட் எழுதுனா இது பக்கமே வந்துடாது நீன்ற மாதிரி முடிச்சு விட்டான் விக்ரம். ஒரு பக்கம் வாட்டர்மிலான அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரா, இது ஒரு பக்கம். அடுத்து என்ன பண்றாங்க, கனி மற்றும் அமித் அந்த ரெட் கார்டு மேட்டரை பத்தி பேசுறாங்க. அது வெளியே போயிட்டு இப்படி பார்த்துட்டு இப்படி இது ஒரு விஷயத்தை இப்படிலாம் கோடிக்கணக்காக போட்டு இந்த மாதிரி கத்துறவங்க இதெல்லாம் தான் வச்சிருக்காங்க போல இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்றாங்க. எனக்குமே இவர் அமித் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கூட நிறைய மெசேஜஸ் வந்துச்சு, நீங்க வந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது, நீங்க தடுத்து நிறுத்திருப்பீங்க, இதெல்லாம் இது பண்ணிருப்பீங்கன்ற மாதிரி எனக்கு நிறைய மெசேஜஸும் நிறைய இது வந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருந்தார் அமித். ஆனா நான் ஒரு மாதிரி இதுவாக தான் இருந்தேன் அந்த ஒரு டிசிஷன்ல. பட் நிறைய பேர் அன்ஃபேர்னு சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன சொல்றது அது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஆனா நான் அது பார்வதி கூடயே ஜோன்லயே டிராவல் ஆயிட்டேன், ஃப்ரெண்டு அந்த ரேஞ்சிலேயே டிராவல் ஆயிட்டேன். உங்களுக்காவது நிறைய கம்ஃபர்ட் ஜோன் அந்த டிராவல்ல இருந்ததாலும் உங்களுக்கு தெரியல, எனக்கு அதுல இருந்து வெளியே வர முடியாம ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுல குறிப்பா பார்வதி எந்த நேரம் வேணாலும் யாரை தூக்கி பஸ்ல போட்டு அடிச்சு விட்டுருவா, இதெல்லாம் பண்றவான்ற மாதிரி அங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆனா பார்வதி கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்க விளையாடுவாங்க, அதுதான் அவங்களுடைய இது அப்படின்றது இருக்கு. ஆனா நம்ம எப்படி விளையாடணும்னு நம்ம கையில தானே இருக்கு. என் பொண்ணு அன்னைக்கு ஒருமையில பேசிட்டா பார்வதி போகும்போது. அப்ப நான் சொன்னேன், ஒருத்தர் மேல உனக்கு விமர்சனங்கள் கோவங்கள் இருந்தா அது நல்ல ரீதியில வைக்கணும், ஒருமையில எல்லாம் வைக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். இங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும்னா அதை நம்ம பசங்க கிட்ட காட்டணும், காட்டாமலாம் இருக்கக்கூடாது. காட்டிட்டு இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இதுல இருந்து நம்ம இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வரும், அதெல்லாம் எப்படி கடந்து நம்ம போய் ஜெயிக்கிறோன்றதான் எடுத்துக்காட்டு, அதை தான் என் குழந்தைங்களுக்கு நான் சொல்லி தருவேன்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கனி சொன்னதெல்லாம் செமையா இருந்துச்சு. வேற மாதிரி சில பேர் இதை பார்க்காதீங்கமான்றாங்க, ஆனா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு கத்துக்கோ அப்படின்றது தான் லேர்னிங் அப்படின்றது கனி பேசிட்டு இருந்தாங்க. சூப்பர் டாபிக்கா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அப்சரா மற்றும் திவ்யா பேச்சுவார்த்தை நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா அப்சரா மேட்டர் தெரியும்ல, கிரஷ் மேட்டர், அது ரம்யாவும் வியானாவும் நிறைய பேசுறாங்க போல. அது இதுக்கப்புறம் நீ பேச வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபன்னா கூட இந்த ஒரு டாபிக் இங்க இது எடுத்துட்டு வராதீங்க, வெளியே போய் எதா இருந்தாலும் பாத்துக்கலான்ற மாதிரி திவ்யா அட்வைஸ் பண்ணிருக்காங்க. அப்சராவும் அந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறதாக தகவல் பார்க்க முடிஞ்சு. இப்போ எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் என்ன தெரியுமா, கரண்ட் லைவ் அப்டேட் என்ன தெரியுமா, சாண்ட்ரா மற்றும் திவ்யா தனியாக உட்காந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் 1 by 1 அடுத்த வீடியோல சேர்க்கிறேன். பாய் கைஸ்.